நம்ம திருச்சியில் இப்போ ஏர்போர்ட் பக்கத்தில், அதாவது பிஹெச்எல் துப்பாக்கி தொழிற்சாலை எல்லாமே இருக்கு. அந்த இடத்துல முதல் தளத்தில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பேனல்களாலான ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்கோம். எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க, இது 3 இன்ச்சு பேனல், 2 இன்ச்சு பேனலும் கிடைக்கிது. கஸ்டமர் நம்ம கிளைண்ட் வந்து 3 இன்ச்சு பேனல் தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, விலை கொஞ்சம் கூடுதலானாலும் பரவாயில்ல, எனக்கு வேணும் அப்படின்னு இருந்தாங்க. அதனால அந்த பேனல்களை நம்ம சப்ளை பண்ணி, மேலே ஏற்கனவே பஃப் பேனல் மாட்டி இருந்துச்சு. நம்ம இந்த பேனல், அதாவது ஸ்டீல் ஃப்ரேம் ஒர்க் மொத்தமும் செஞ்சு ரெயின் வாட்டர் கட்டர் எல்லா வேலைகளும் நம்ம முடிச்சுட்டு பேனல்கள் இப்போ மாட்டிக்கிட்டு இருக்கோம். ஸ்டீல் வேலையும் நடந்துக்கிட்டு இருக்கு, பேரலாக பேனல் வேலையும் நடந்துக்கிட்டு இருக்கு. ரெயின் வாட்டர் கட்டரும் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த வீட்டில் சாகம் போடுறதுல ஒரு சிக்கல் இருந்துச்சு. அதாவது வெளிப்பக்கத்துல இருந்து சாகம் போட முடியாது, ஏன்னா கீழே வந்து ஷெட் இருந்துச்சு. அப்படி இருந்தாலும் நம்ம பிராக்கெட் ஸ்டீலில் பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஸ்டீலில் வந்து பிராக்கெட் மாட்டி அதில் வந்து சாகம் போட்டு அந்த வேலையானது செஞ்சோம். இங்கேருந்து பார்த்தா அந்த ஸ்டீல் பிராக்கெட் தெரியும். இது ஏசிக்காக மாட்டப்பட்டது. அதுக்கப்புறம் அந்த பக்கம் உள்ள 4 பிராக்கெட் இருக்கு, அது மேலே வந்து நம்ம சாகம் போட்டுக்கிட்டாச்சு. இப்படி டிஃபிகல்ட்டான இடத்துல, கஷ்டமான இடத்துல கூட எளிதாக பிராக்கெட் எல்லாம் மாட்டி, அதே போல் வந்து அதில் சாகம் கட்டி கூட வேலை செய்ய முடியும். அதுக்கான தொழில்நுட்ப ஆலோசனைகளும் வழங்கப்படும். எளிதான முறையில் அந்த கட்டடமும் கட்டி கொடுக்கப்படும். உங்களுக்கு அப்படி தேவைப்பட்டுச்சுன்னா எங்களை காப்லிங் பில்டர்ஸை எப்போனாலும் தொடர்பு கொள்ளலாம். தென்னிந்தியா முழுவதும், தமிழகம் முழுவதும் எந்த இடமா இருந்தாலும் நாங்கள் கட்டி கொடுக்க தயாராக இருக்கோம். எங்கள்கிட்ட டெக்னிக்கல் டீம், அதே போல் வேலை பார்க்கறதுக்கு எல்லா டீமும் ரெடியாக இருக்காங்க. எவ்வளவு கஷ்டமான இடமா இருந்தாலும் வந்து நாங்கள் வேலை செஞ்சு கொடுத்துருவோம். இப்படி உங்களுக்கு தரைத்தளமோ முதல் தளமோ இல்லாட்டி எத்தனாவது தளமாக இருந்தாலும் பரவாயில்ல. அதே போல் உங்களுக்கு ரூஃபில் இங்கே வந்து பஃப் பேனல் போட்டிருக்கு. உங்களுக்கு இதே வால் பேனல்களை ரூஃபில் போடனாலும் சரி, இல்லை ஷீட்டு போடனாலும் சரி, இல்லை நீங்கள் காங்கிரீட்டு போட்டு இதை பேனல்களை சைடில் அடைக்கனாலும் நாங்கள் எளிதாக அடைச்சி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கோம். இங்கே பாருங்க, இந்த இடத்துல வந்து வாட்டர் டேங்கையும் உள்ளே வச்சு கொடுக்க சொன்னாங்க. அதுக்கான ஸ்டீல் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வாட்டர் டேங்கையும் உள்ளே வச்சு கொடுத்தாச்சு. 750 லிட்டர் வாட்டர் டேங்கும் பாத்ரூமுக்கு மேலே வச்சாச்சு. இந்த இடம் வந்து கிச்சன், இதுக்கு அடுத்து உள்ளது பெட்ரூம், இது ஹால், இது ஸ்டடி ரூம். இப்படி பிரிக்கிறதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. நிலையெல்லாம் கூட ஸ்டீல்லே வச்சாச்சு. இது முடியும் பொழுது அதோட வீடியோவும் நான் வந்து போடுறேன், பார்த்துக்கோங்க. இப்படி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்க. மிக்க நன்றி.